ட்ராவல் போனாலே செம்ம சந்தோஷம் தாங்க, ஒரு செம்ம ஃபீல், ஒரு வைப். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச நண்பர்களோட போகும்போது நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போனாலும் ஒரு தனி சந்தோஷம் தாங்க. நம்ம இப்போ வால்பாறை ட்ரிப் தாங்க வந்திருக்கோம். நான் என்னோட மங்கீஸ் 6 பேர். ஸோ டோட்டலாக 7 பேர் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த வால்பாறை ட்ரிப்பு வந்து ஃப்ரைடே நைட் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ஏறி சாட்டர்டே வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்துட்டு, ஸோ பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு வந்து கார் புக் பண்ணிட்டோம். சாட்டர்டே பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு போயிட்டு சாட்டர்டே நைட்டு வந்து வால்பாறையில் ஸ்டே பண்ணிட்டு தென் அகைன் சண்டே ஈவினிங் சண்டே ஆஃப்டர்நூனே வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்துட்டு தென் பொள்ளாச்சிலேருந்து ஈவினிங் வந்து சென்ட்ரல் ட்ரெயினுங்க. இதுதாங்க பிளான். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மட்டுமே எங்களுக்கு 780 என்னமோ ஆயிடுச்சுங்க. காருக்கு வந்து ஈகோ வேன் வந்து புக் பண்ணியிருந்தோம். வேன் டிரைவர் வந்து A to Z எல்லாமே சேர்த்து 7000 கேட்டாங்க. பர் ஹெட்டுக்கு 1000 7000 கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து 2 வீக்ஸ் பிஃபோரே வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். ரூமு வந்து 4500 சொன்னாங்க. நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து ஒரு மார்னிங் 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு 7 பேருக்கு வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் டிரைவர் பக்கத்தில் ஒருத்தன், அப்புறம் 3 பேர் அழகாக 3 உட்காந்துச்சு. போகிற வழியெல்லாம் செம்ம லூட்டி, செம்ம என்ஜாய்மெண்ட். மங்கீஸ் ஒரே குஜால். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்பாட் தாங்க இந்த ஸ்பாட். இது வந்து ஒரு சின்ன செக் டேம் மாதிரி இருந்தது. இது வந்து ஆலியார் ரிவரில் வந்து ஒரு சின்னதாக இடம் மாதிரி இருந்தது. போகிற வழியெல்லாம் ட்ரெஸ் கடைலாம் இருந்தது. நம்மளுக்கு வேணும்னா தேவையான ட்ரெஸ்ஸு ஷார்ட்ஸு இது மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் அங்கே போய் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. அங்கேருந்து ஊர் மக்கள்லாம் வந்து அவங்க தேவையான ட்ரெஸ்ஸெலாம் துவைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ திங்ஸும் சாமான் கழுவிட்டு இருந்தாங்க. சரி, அப்புறம் அங்கங்கே அப்படியே சைட் சீயிங் பார்த்துட்டு எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. ஸோ அப்புறமா அங்கங்கே அப்படியே சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரிப்பில் வந்து நான், சைனா, மாரா, அப்புறம் சக்தி, பிரசாந்த் அண்ட் நிதிஷ், ஸோ டோட்டலாக வந்து 7 பேர் வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு. ஸோ அதனால் அப்படியே போகும்போது டிரைவர் அண்ணாகிட்ட சொல்லிட்டேன், ஆனால் போகும்போதாச்சும் கடல் நிப்பாட்டுங்கண்ணான்னு சொன்னேன். ஸோ அவரும் அதை சின்ன கடையை பார்த்து நிப்பாட்டிட்டார். ஸோ இது வந்து பட்ஜெட் ட்ரிப்னால நாங்கள் வந்து பெரிய ஹோட்டல்லாம் போல சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் டிஃபன் வந்து நிஜமாங்க செம்ம டேஸ்ட்டாக. நாங்கள் போகும்போது ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து தோசை வடை அந்த மாதிரி தான் இருந்தது. தோசை வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் ஒரே டான்ஸ், ஒரே பாட்டு, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தென் அப்புறம் வால்பாறை செக் போஸ்ட் வந்தது. ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் என்னமோ அந்த டிக்கெட், டோக்கன் டிக்கெட் மாதிரி வாங்கினாங்க என்ட்ரன்ஸில். ஸோ நாங்களே அப்படியே கிளம்பி உள்ளே போயிட்டு இருக்கும்போது மேலே மலை ஏற 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 கிளைமேட்டும் மாறிச்சு. சூடாக இருந்த கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக குளிராக மாறினேன். இன்னும் குஜலாக மாறிட்டானு பசங்க. போகும்போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அவர் போகிறாரு. ஆனால் நிப்பாட்டி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து வால்பாறையில் இருந்து ஒரு 25-26 கிலோமீட்டர் தள்ளி சோலையார் டேம் பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் போகிற டைம் வந்து வால்பாறையில் வந்து ரேட்டும் அதிகமாகிடும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ரூம் வால்பாறையில் கிடைக்கல. ஸோ எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் சோலையார் டேமில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக டிரைவர் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ மணி 1:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு லேட் ஆயிரும், நீங்கள் வந்து ரூம் எடுத்து ஃப்ரெஷ் ஆயிருங்க, நம்ம அப்புறமா ஈவினிங் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அதேமாதிரி போகும்போதெல்லாம் சின்ன சின்ன வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு போகும்போது எல்லாம் வியூ சூப்பராக வேற லெவல் இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு 2 கண்ணு பத்தாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ, சீனரி, சூப்பர் கிளைமேட். अरे गाइस, मेरा भाई सब पार्टी हो गया है. मेरे कार है, मेरा पार्टी हो गया है. நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வால்பாறை. இந்த மலை பகுதியில இந்த ஒரு நல்ல கிளைமேட். ஏடிஎம் பின்னாடி இருக்க 16 நம்பர் சொல்லுங்க. 16 நம்பர் இந்திக்கார மாதிரி பேசலாம் பாருங்க. விஷயம் என்னன்னா நாங்க எல்லாரும் வந்து இங்க ஃபன் பண்ண போறோம். ராகுல் vlogsல மறக்காம வந்து பாருங்க. யார் இருக்கா கூட? அப்படியே Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out.
அதுக்கப்புறம் அகைன் ஃபுல் ஆஃப் ஏழு பேரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டே எங்களுக்கு 70 சில்லறை தாங்க ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வால்பாறை வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இந்த ஹோட்டல் பேர் பார்த்துக்கோங்க. நாங்கள் வால்பாறை வந்தது சுற்றி பார்க்க வந்தோமோ இல்லையே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. ஸோ எங்களுக்கு வயிறு நிறைந்தது, மனசும் நிறைந்தது. நான் கடன்னு கிளம்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் பறந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னா ஸ்ட்ரைட்டாக வண்டியை விட சின்ட்ரா சைடு சொல்லி நாங்கள் பறந்த இடம் தாங்க பூஞ்சோலை. போகிற வழியெல்லாம் நம்ம கடல்கிட்ட வேண்டிட்டோங்க. ஆண்டவா நாங்கள் மூக்கு வரைக்கும் சாப்பிட்ருக்கோம், யாருக்கும் வாந்தி இது மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி பூஞ்சோலைக்கு கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் ஆஃப் ரோடிங் அனுபவம் மிகவும் நல்லா இருந்தது. ஆஃப் ரோடிங் கடந்து அந்த பூஞ்சோலைக்கு போயிட்டோம். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 50 ரூபாய் நம்ம கேட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கல, நாங்கள் வெளியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு 5 மணி ட்ரெயின் இங்கேயே மணி கிட்ட 1 கிட்ட ஆயிடுச்சு. என்ன எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை, ஏன்னா அம்புட்டு அழுகுங்க. என்னை விட்டு நான் அங்கேயே கூட இருந்துருவேன்.
கிளம்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் மழை, கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் பயணம். டனலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ டனல் சொல்லும் போது நான் ஏதோ பெருசாக டனல் மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் நினச்சி வந்து பார்த்தேன். இது பெருசாக டனல் மாதிரி இல்லை, ஒரு சின்னதாக மலை மாதிரி இருந்தது. மலை பக்கத்தில் ஒரு சின்ன பிரிட்ஜ் இருந்தது. பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருந்தது. ஸோ பிரிட்ஜ் வந்து வீக்காக இருந்ததுனால அந்த பக்கம் அலோவ் பண்ணலை. ஸோ நாங்களும் அந்த மலையில் வந்து ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது மழை பிடிச்சிட்டு வச்சுங்க. சரியான மழை. நல்ல வேலை நாங்கள் ட்ரிப்பு முடியும் போது அந்த மழை வந்தது. இது மழை நேற்று வந்ததுன்னா எங்களால் சுற்றி பார்த்துருக்க முடியாது, ட்ராவலிங்கும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து வண்டி ஓட்டுறது மலையில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி தான் நல்ல மழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைடில் நிப்பாட்டுருங்க. அதுக்குன்னு ரோடு நடுவில் நிப்பாட்டாதீங்க. அதுக்குன்னு சின்ன சின்ன ஸ்பேசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வாங்க, பொறுமையாக வாங்க. ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறது சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ மணி ஒரு 2 மணி இருக்கும். நாங்கள் 5 மணி ட்ரெயின் பிடிக்கணும். திருப்பி நாங்கள் டனல்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம மலையில் ஒரு ஸ்ட்ராங்காக டீயை போட்டு பொள்ளாச்சி கிளம்பிட்டோங்க. பொள்ளாச்சி நாங்கள் வரும்போது மணி 4:15 கிட்டே இருக்கோங்க. டிரைவர் வந்து ஆன் டைமுக்கு வந்துட்டார். டிரைவரை பற்றி சொல்லணுன்னா செம்ம கேரக்டரு, செம்மையாக நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. டிரைவரான நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். செம்ம கேரக்டரு. வால்பாறை வந்து கண்டிப்பாக இவரை புக் பண்ணுங்கள். இவர்கிட்ட இந்த வண்டி இல்லாமல் பெரிய பெரிய ட்ராவலர் நிறைய வண்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டிரைவரான நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வேலை நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணல. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி நாங்கள் சென்ட்ரல் வந்துட்டோம். வால்பாறைக்கு நான் வரட்டான்னு சொல்லி ஃபோனில் 25 GB ஸ்டோரேஜ் அண்ட் மனதில் 1000 GB நினைவுகளோட நட்பே துணை என்ற சாங் கேட்டு கிளம்பிட்டோம். மிஸ் யூ வால்பாறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு சின்ன கமெண்ட், சின்ன லைக்ஸ் தான் என்ன மாதிரி வளர்ந்துட்டு வர யூடியூபருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ போடணும் எனக்கு தோணும். எனக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியல. எனக்கு பர்சனல் ரீசன்ஸ், என்னோட ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது. நான் பட்ஜெட் ப்ராப்ளமும் இருக்குது. நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ என்னால் அடிக்கடிக்கு ட்ரிப்புக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் சேர்த்து வச்ச காசு தான் அந்த ட்ரிப்பு போக முடியும். ஸோ இனிமேட்டு நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். கேட்ஸ், அனிமல், பெட்ஸ் பற்றிலாம் இனிமேல் நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னை வந்து உங்கள் வீட்டை பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமைக்க விட்டுருங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி ஒரு ட்ரிப் போங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரோபோ மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா மார்னிங் வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். மார்னிங் வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், டிவி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொபோட்டிக்கான நம்ம லைஃப்பில் மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அச்சீவ்மெண்ட் ட்ரிப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நீங்கள் அந்த மைண்டில் இருக்கிற ப்ளஷர், டிப்ரெஷன் எல்லாமே நீங்கள் மறந்துட்டு அந்த பிளேஸும் அந்த என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு அந்த மெமரிஸ்லாம் கொண்டு வரும்போது அந்த ஃபீலே தனியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ராகுல் தமிழ் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க. நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ, பாய். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மந்தம் இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே தாவும் நதிகளை நான் மறந்திருந்து தூவும் சிறு குயிலார சோக பாட்டு சோறாவல் கலந்து பாட போற மாம ஓட்டாணி பெரிய லூசாணி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான பாயாண்டி போதி அதையும் நான் தாண்டி போராடுவேன். நான் விரும்பாண்டி தமிழ் சொல்வதற்கு